Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ளவுசஸ் கிளாஸ் டே 1 to 21 வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் போய் பாருங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுசஸ் டிசைன் நம்ம எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுசஸ் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா, pearl bead, white color pearl bead, sequins, leaf, சக்கரி, சுகர் பீட், 2mm பீட். இதுதான் இதற்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இப்போது நம்ம எப்படி புதுசாக ஒரு டிசைனை நம்ம மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஊசியை கீழேருந்து குத்தி மேலே எடுத்துக்குங்க. இந்த ஒயிட் கலர் பீடு இருக்கு இல்லையா, அதை ஊசியில் கோத்துட்டு அதை பக்கத்துலேயே கீழே குத்தி எடுங்க. அது ஸ்லிப்பாக நிற்கும். இப்போது அதுக்கு மேலே ஊசியை குத்தி எடுங்க. pearl bead இருக்கு இல்லையா, ஒயிட் கலர், அதை நம்ம கோத்து அது பக்கத்துலேயே நீங்கள் குத்தி எடுக்கணும். இப்போ அது ஸ்லிப்பாக நின்றுச்சு. மறுபடியும் நீங்கள் அது பக்கத்துலேயே குத்தி இன்னொரு pearl பீடும் நீங்கள் அதில் கோத்து கீழே ஊசியை குத்தி எடுக்கணும். ஸோ நம்ம இந்த நடுவில் ஒரு pearl பீட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சுற்றி நம்ம இந்த ஒயிட் கலர் pearl பீடை நம்ம சுற்றி ஃபிக்ஸ் பண்ணணும். பக்கத்துலேயே நீங்கள் குத்துங்க, அப்புறம் அது அது பக்கத்துலேயே இன்செர்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரிப்பாக நிற்கிது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன மணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை இதுவே நீங்கள் கலர் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கோல்டன் கலர் மணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கிளாத் என்ன கலரோ அதுக்கேற்ற கலரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை சுற்றி இந்த மணியை கோர்த்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம இது ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான டிசைன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இது சுற்றி இந்த சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த சக்கரி இருக்குது இல்லையா, அதை இந்த 2 பீடுக்கு நடுவில் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஊசியால் ஸ்டிச் பண்ணணும். அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம இதில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டிசைனை நம்ம அதில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை வைக்கும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இதில் சர்க்கரையை வச்சுட்டு அது கூட நம்ம சுகர் பீடு நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். எப்படி பண்ணலான்னு காமிக்கிற வாங்க. இப்போது நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த மிடில் ஊசியை கீழேருந்து குத்தி எடுத்துக்குங்க. இப்போது ஒரு சக்கரியை ஊசியில் கோத்துக்குங்க. அதே நேரத்தில் சுகர் பீடு இருக்குது இல்லையா, இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட 2mm பீடும் நீங்கள் கோத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அது நான் என்ன பண்ணுறேன்னா, 2mm பீடே நான் ஊசியில் கோத்து அதை சர்க்கரைக்குள்ளே விடுறேன்.
ஸோ நம்மளுக்கு ஒரு அழகான ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போது இந்த கேப்பில் மறுபடியும் ஒரு சக்கரையை எடுத்து கோர்த்து ஒரு 2 mm பீட். நீங்கள் சுகர் பீடு கோர்த்தா அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் வந்து 2 mm பீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து அதை சுற்றி நான் வந்து சர்க்கரையும் 2 mm பீடும் வச்சு நம்ம இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். சர்க்கரை 2 mm பீட். இது ஒரு புது டிசைனாக இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நம்ம வந்து இது அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சீக்வென்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து அந்த கோல்டன் கலர் பீடு வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, அதுக்கு நேராக வந்து நம்ம வைக்கணும். அதே போல் சுற்றி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த பேர்ல் பீடு இருக்குல்ல ஒயிட் கலர், அதை சுற்றி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம வந்து ஒரு டிசைன் போடுறதுக்கு முன்னாடி அதை வந்து செட் பண்ணி பார்க்கணும். எப்படி போட்டால் அது லுக்கு அழகாக இருக்கோ அதுக்கேற்றப்பல நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊசியில் வந்து நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் செட் பண்ணி பார்த்தனால இந்த வியூ வந்து அழகாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சீக்வென்ஸை வச்சு இப்போது இந்த சீக்வென்ஸ்குள்ளே ஊசியை கீழேருந்து மேலே விட்டு எடுக்கணும். ஏற்கனவே என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது புரியும். இது நம்ம எப்படி வந்து இல்லை அட்டாச் பண்ணுறோன்னு நல்லாவே தெரியும். அதே மெத்தட் தான். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லேர்ன் ஆகும். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, அதில் வந்து 2 mm பீடு அதில் கோர்த்து அங்கே இன்னொரு ஹோல்ஸ் இருக்குது, அது வழியாக வந்து நான் விட்டு எடுக்கிறேன். ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணோன்னா, இது ஒரு பக்கத்துலேயே வந்து நம்ம சுற்றி நம்ம இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும். இப்போ மறுபடியும் ஒரு 2 mm பீடு வச்சு நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணி ஊசியை கீழேருந்து மேலேருந்து கீழே குத்தி எடுக்கணும். இப்போ நம்ம இதை வந்து சுற்றி இதே போல் மாடலில் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை சுற்றி நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. இப்போ நம்ம இதை இன்னும் மேலும் நம்ம வந்து இதை அழகுபடுத்த நம்ம என்ன பண்ணோம், இந்த லீஃப் இருக்குது இல்லையா, அந்த லீஃபை வந்து இது ஒரு சென்டரில் வச்சு நம்ம பீட் வச்சு இது வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போது இந்த லீஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஊசியை கீழேருந்து குத்தி மேலே எடுங்க. உங்களுக்கு சுகர் பீடு வேணுனாலும் சுகர் பீடு நீங்கள் வந்து அதில் கோர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அது நான் வந்து 2 mm பீடு நான் வந்து அதில் கோர்த்துக்கிறேன். இல்லை சர்க்கரை கோர்த்தாலும் நீங்கள் வந்து கோக்கலாம், அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். லீஃபை வந்து பிடிச்சிக்கிட்டு அதை வந்து குத்தி எடுங்க. இப்போ வந்து அது ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதே போல் நம்ம என்ன பண்ணோம், சுற்றி இந்த கேப்பில் வந்து இந்த லீஃபு இந்த பீடை வந்து நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட்டு
ஃபினிஷ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலாம், வேறு கலர் வந்து உங்களுக்கு கிளாத்துக்கு ஏற்ற கலரை வந்து நீங்களே வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற போல் நீங்கள் இந்த லீஃபை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இதில் நிறைய கலர் இருக்குது. இந்த சீக்வன்ஸாக உங்களுக்கு வந்து வேறு கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீடு இருக்குது இல்லையா, பர்ல் பீடு ஒயிட் கலர், அதுவும் வந்து நீங்கள் வேறு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அழகான ப்ளவுசஸ் ஒர்க்கை வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணி நம்மளுடைய ப்ளவுஸ், சுடிதார், சாரியில் வந்து நம்மளே வந்து இதை போல் அழகாக க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.